ஒரு வேளை தயிர் சோறு சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? டே 2 வேளை 3 வேளை கறியே சாப்பிட முடியுமா? அப்படி வந்து ஊட்டி விடுறது கூப்பிட்றான். தானாக சாப்பிட மாட்டேங்கிறான் தயிர் சோறு மட்டும். டாமி குட்டி பிளாக்கி சாப்பிட்டானான்னு பாருங்க. இல்லை, நான் வச்சேன் ஒரு தட்டில். இவனுக்கு வச்சு பாருங்க, வராண்டாவில் அவன் சாப்பிட்டான். அவன் எப்படி இருந்தாலும் பசி வந்தால் எது கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. வச்சுருந்தா கூட அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்க. இவன் ஒரு ஆள் தாங்க அழிச்சாட்டியம் பண்ணுறான். வந்து கூப்பிட்றத பார்த்தீங்களா? பசி வரவும் சோத்தை போட்டு மூடி வச்சிட்றது, போர்வையில் மூடி வைக்கிறது. முட்டை சோறு கூட மூடி வச்சுட்டு தின்றான். தயிர் சோறுலாம் அவ்வளோதான். இப்போ எப்படி உள்ளே போகுது குட்டி? ஊட்டி விட்டால் மட்டும் உள்ளே போடுமா? அதை நான் வாயில் நீ தானாக சாப்பிட விடு, மற்ற சோறு சாப்பிட்ற மாதிரி. இந்த அழிச்சாட்டியம்மா பிளாக்கி பார்த்தியா? நீ இப்படி பண்ணுறான்னு தான் அவனையும் வச்சுக்கிட்டு சரி அவனை பார்த்து சாப்பிட கற்றுக்கோன்னு பார்த்தா நீ ஒரு ட்ராக்கில் தான் போகிற. எப்போதுமே அவனை பார்த்து கற்றுக்க மாட்டேங்கிற. ஏன் டாமி குட்டி? எல்லாத்தையும் நல்ல பிள்ளை டாமி. பிளாக்கியோட இந்த தயிர் சோறு சாப்பிட்றது மட்டும்தான் கூடாது. டெய்லி கறி சோறு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? முட்டையாக சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும். முட்டை சோறு கூட வச்சாங்க, போர்வையில் போட்டு மூடி வச்சுக்கிட்டான். நேற்று சரியாக சாப்பிடல, கறி இல்லைன்னு. அப்புறம் பசிச்சப்போ சாப்பிட்டுக்கிட்டான். சரி அது மாதிரி சாப்பிடுவான்னு இன்னைக்கு விட்டேன். மணி பாரு எத்தனை மணி? 3 மணி. அப்போ 2:45. ரொம்ப பாவம். உழைக்கிறியா? உன்னால் எனக்கு நீ வேலை பார்த்து கொடுக்குறியா? அதனால் வந்து கூப்பிடுற. அவ்வளோத்துக்கு அறிவு இருக்குது, விவரம் இருக்குது. இந்த சோறை திங்கிறதுக்கு ஊட்டி விட்டா மட்டும் எப்படி தயிர் சோறு இறங்குது?